தமிழ்நாட்டை விட குஜராத் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது இன்னைக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு நாங்க தான் பிரச்சாரம் பண்ணோம், குஜராத் மாடல் குஜராத் மாடல். எங்க இருக்கு அந்த மாடல்? சோ இப்படி பல்வேறு பொய்களை இன்றைக்கு இன்னும் அந்த பொய்களை அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. மக்கள் நம்புவதாக இல்லை. பல்லடத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். பல்லடத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். பல்லடத்திலே மொத்தம் பேரிகார்டு போட்டு 40 பிளாக் போட்டு இருந்தார்கள். ஒரு பிளாக்கு 1200 சேரு. அப்ப மொத்தம் 48,000 சேரு. போட்டதே 48,000 சேரு தான். மோடி அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது உட்கார்ந்திருந்தவர்கள் தான் இருந்தார்கள், நிற்பவர்கள் யாருமே கிடையாது. அப்ப என்ன பெரிய கூட்டம் இவங்க சேர்த்துறாங்க. அதுல 15,000 பேர் வட இந்திய தொழிலாளர்கள். அதே போல பல்லடத்தில் இருக்கிற அத்தனை வீடுகளுக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் உள்பட விஐபி பாச கொடுத்து வாங்க வாங்க வந்து பாருங்க. அந்த கூட்டத்தில் நாங்க எங்க ஆட்கள் ஒரு 50 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. அவங்க திமுக காரங்க இருந்தாங்க, அண்ணா திமுக காரங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் பிரதமரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு பேசிட முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். ஆனா யாரையும் இதை வச்சுக்கலாம் ஏமாற்ற முடியாது. இந்த கணக்குங்கிறது நான் ஆளை விட்டு நேரா எண்ணிட்டு சொல்றேன். அதே போல அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2000-3000 சேர் பக்கம் டபுள் சேர் போட்டு உட்கார்ந்தாங்க. புது டெக்னிக் இது. சேர் காலியா தெரியக்கூடாதான். நீங்க எல்லாம் இப்ப கூட அந்த வீடியோ பாருங்க, நிறைய பேர் டபுள் சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க. நூதனமான தகவல் சொல்றீங்க, நூதனமான டெக்னிக்கா இருக்கு. அது என்னது டபுள் சேர்? உண்மை அது, உண்மை. அங்க எங்க கட்சியில 50 பேர் உள்ள இருந்து அத்தனை டீடைல் எடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கே 2 சேர் போட்டு உட்காருங்க. கண்டிப்பா உண்டு. கண்டிப்பா நீங்க பேசாமலா விவாதம் பண்ணுங்க. டெக்னிக்கா சொல்லி கொடுத்திருக்காங்க. பக்கத்துல சேர் காலியா இருந்தா தூக்கி போட்டுக்க. அது அந்த ட்ரைனிங், அப்படி ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. அதுவும் தேசபக்தியில ஒண்ணுன்னு சொல்லி இருந்திருக்கலாம். சரி, நன்றி.